நான் 2-3 தடவை உங்களை காப்பாத்தினது நெசந்தான். ஆனா எல்லா நேரத்திலயும் உங்களை காப்பாத்துறதுக்கு நான் ஒண்ணும் கடவுள் இல்ல. அன்னைக்கு நான் திட்டுப்பாற பக்கமே வரல. பொய் சொல்லாத மயிலு. இங்க பாரு, கடவுள் இருக்காரு. ஆனா என் உயிரை காப்பாத்துற பொறுப்பை அவர் உன்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு. இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. அன்னைக்கும் கண்டிப்பா அப்படிதான் நடந்திருக்கணும். நீ கண்டிப்பா திட்டுப்பாறைக்கு வந்திருக்க. என்னை சுட வந்த சமயத்துல குருவை கட்டையால அடிச்சு என்னை காப்பாத்திருக்க. நீ அங்க குரு பக்கத்துல நிக்கிறத அவன் பார்த்திருக்கான். நான் அங்க வரவே இல்லைன்னு சொல்றேன். நீங்க எப்படி நான் அங்க என்ன பாத்தீங்க? இல்ல மயிலு, இவனை நான் அங்க பார்க்க வந்தப்போ நீ அங்க இருந்து போய்கிட்டு இருந்த. ரவி என்ன, என்னையும் உங்க ஃப்ரெண்டையும் நீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னு தெரியுது. அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் போய் பேசாதீங்க. இங்க பாரு, தயவு செஞ்சு பிடிவாதம் பிடிக்காத மயிலு. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. மது என்ன காப்பாத்திருக்கான்னு நம்பிதான் அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காரு. உண்மை என்னன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கல்யாணத்தை அவரே நிறுத்திடுவாரு. உங்களுக்கு பிடிக்கலனா கல்யாணத்தை நிறுத்த வேற ஏதாவது வழி யோசிங்க சார். இவனையே நடிக்க சொல்றீங்க? இங்க பார்த்தேன்னு நான் ஒன்னும் இவளை நடிக்க சொல்லல. இவதான் நடிச்சுட்டு இருக்கா. அப்படியே நினைச்சுக்கோங்க சார். நாங்க கிளம்புறோம். மயிலு, கையை எடுங்க சார். சாரி 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 மயிலு. இந்த கல்யாணம் நடந்தா என் வாழ்க்கையே முடிஞ்சிடும் மயிலு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் சாகுற வரைக்கும் உனக்காக காத்துட்டு இருக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். உன்னை தவிர வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பீங்களோ மாட்டீங்களோ அது உங்க பிரச்சனை. மதுவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும்னு உங்க அப்பா வாக்கு கொடுத்திருக்காரு. அதை காப்பாத்த வேண்டியது உங்க பொறுப்புன்னு சொன்னா அத சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்றீங்க. ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேன், உறுதியா சொல்றேன். மதுவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்காம போறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். என்னை இழுக்காதீங்க. மயிலு, நீ தானே என்ன காப்பாத்துன. அந்த உண்மையை மட்டும் ஒத்துக்கோய. அது மட்டும் போதும். என்ன மன்னிச்சிருங்க சார். மதுவுக்கும் எனக்கும் ஆகாதுதான். அதுக்காக பொய் சொல்லி அவ வாழ்க்கைய நான் நாசம் பண்ண மாட்டேன். அண்ணா, சீக்கிரமே ஒரு கண்ணாடி வாங்கி போட்டுக்கோங்க. உங்களாலதான் இவ்வளவு குழப்பமும். மயிலு, மயிலு, அம்மா உன்னை எவ்வளவு திட்டினாலும் நீ இதை விடவே மாட்டியாக்கா? எதுக்கு விடணும்? எனக்கு பிடிச்சிருக்குன்னு அதை செய்யறேன். உனக்கு என்ன பிரச்சனை அதுல? உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுன்னு தான் சொல்றேன்க்கா. சோசியல் மீடியாவால நிறைய நல்ல விஷயங்களும் நடக்குதுதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா தப்பான ஆளுங்களால சில பேரு சிக்கல்ல மாட்டிக்கிற மாதிரியும் ஆயிடுதுல்ல. நான் அப்படிலாம் மாட்டிக்க மாட்டேன். இத வில்லங்கோ இல்லாம பயன்படுத்திக்கவும் தெரியும், என்னை காப்பாத்திக்கவும் தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. அம்மா, அம்மா, அம்மாவும் அக்காவும் எங்கக்கா? நாட்ராயன் முதலாளி வீட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்கு? கோபி மாமா தோப்புல நடந்து போகும்போது கால் தவறி விழுந்துட்டாரா. ஐயோ, அவருக்கு என்னாச்சுக்கா? ரொம்ப அடிபட்டுச்சாமா? அந்த விவரம்லாம் எனக்கு தெரியல. மலரக்கா ஒரே அழுக, ஒப்பாரி வைக்காத குறைதான். அது புலம்பல் தாங்க முடியாம தான் அவரை பார்த்துட்டு வரலான்னு அம்மா அக்காவை கூட்டிட்டு போயிடுச்சு. கட்டிக்க போறவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா யாரா இருந்தாலும் அழுகுதானக்கா வரும்.
கேட்ட எனக்கே கஷ்டமா இருக்கிறப்ப அக்காக்கு மனசு பதற தானே செய்யும். நிலங்கிறது நமக்கு தாய் மாதிரிக்கா. கால் தடுக்கி விழுந்தாலும் தாங்கி புடிச்சுக்குமே தவிர கவலைப்படுற அளவுக்கு எதுவும் செய்யாதுக்கா. அக்கா வீட்டுக்காரருக்கும் பெருசா எதுவும் நடந்திருக்காதுன்னு தான் நான் நம்புறேன். ஆனா என்னடி யோசிக்கிற? நிஜமாவே அவரை பார்க்க தான் போனாங்களா இல்ல ஏதாவது பிரச்சனைன்னு கிளம்பி போனாங்களாக்கா? ஏன் அப்படி கேக்குற? மத்த நேரத்துல இந்த மாதிரி நடந்திருந்தா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா எல்லாம் நெருங்கி வர சமயத்துல இப்படி நடந்தா எல்லாரும் சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்கக்கா. மருமகளா வரப்போற பொண்ணோட ராசியாலதான் இப்படி எல்லாம் அபசகுனமா நடக்குதுன்னு அக்கா தலையை தான் உருட்டுவாங்க. கவனம் இல்லாம நடந்தது அவரோட தப்பு. ஆனா அக்கா தான் அவரை கீழே தள்ளிவிட்ட மாதிரி பேசுவாங்க. இந்த ஊர்லாம் எப்ப பாரு ஏதாவது பேசிட்டே தான் இருக்கும். அத பத்திலாம் நீ எதுக்கு கவலைப்படுற? முதலாளியும் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாருன்னா அக்காவோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருக்கா. முதலாளிய பத்தி நமக்கு தெரியாதாக்கா? கல்யாண வேலை நடந்துட்டு இருந்தாலும் இதை எப்படி தடுக்கலான்ற எண்ணம் தான் அவரோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அவருக்கு ஏத்த மாதிரியே இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு இத வச்சு அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுடி. இந்த விஷயத்துல நமக்கு துணையா நிக்கிறது ஜீவா முதலாளி தான். அவர் வார்த்தையை மீறி முதலாளியால எதுவுமே நடத்த முடியாது. நீ தேவையில்லாம குழப்பிக்காத. போய் எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா. நான் அடுத்த வீடியோக்கு ரெடி ஆகணும். இந்த மாத்திரை போட்டுக்கோ கோபி. மா, நீ ஏமா கண் கலங்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணு இல்லம்மா, சின்ன காயம்தான். காயம் பெருசோ சிறுசோ மனசு வருத்தப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சேப்பா. மத்த நேரமா இருந்தா பரவாயில்ல. வர வெள்ளிக்கிழமை உனக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். இப்ப போய் இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போதுதான் கவலையா இருக்குப்பா. கவலைப்படாத மல்லிகா, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் சரியாயிரும் பாத்துக்க. இதோட பெருசா ஏதோ நடக்க வேண்டியது இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சு மனசை தேத்திக்க. வா மலரே. அத்த வாங்க சம்பந்தி. வணக்கம் முதலாளி. வா கோமதி, வாமா மல்லரு. எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? பரவாயில்ல, தலையில தான் சின்ன காயம், மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல. வெறும் வெள்ளிக்காயம் தானா இல்ல எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து பாத்தீங்களா? எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. ரொம்ப வலிக்குதாங்க. மாத்திரை போட்டா கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு, திரும்பவும் வலி வந்துடுது. 2 நாளைக்கு அப்படிதான் இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதாங்க? உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் என்னால போன்ல தகவல் வந்ததுல இருந்து ஒரே அழுகதான். ஆஸ்பத்திரிக்கு போகணும், உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டே இருந்தா. முதலாளி பயம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு சமாதானம் ஆனா. மலர், இப்ப எதுக்கு அழற? நீதான் என்ன பாக்குறல்ல, நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்கிறத நீ வேணும்னா சொல்லலாம் மகனே. ஆனா உன்னை இந்த நிலவுல பார்க்கும்போது சுத்தி இருக்கிற எங்களுக்கு எல்லாம் மனசு கஷ்டப்படத்தானே செய்யும்.
அதுல இந்த புள்ள பாவம் மலர் நாளைக்கு உனக்கு கொஞ்சாதி ஆக போறவ. கட்டிய போறவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைனா பார்த்து மனசு பதறத்தானே செய்யும். இவங்க மட்டும் அழுதா பரவாயில்லையப்பா, நம்ம குடும்பத்தில சேர்த்து அழ வைக்கிறாங்க. கல்யாண தேதி குறிச்சதுக்கே இப்படி, இன்னும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா இவ ராசியால இன்னும் என்னெல்லாம் நடக்கும்னு தெரியலையே. மது, அவசரப்பட்டு நீ என்ன திட்டிடாதம்மா. இந்த மாதிரி எல்லாம் நான் ஒண்ணும் பேசல. ஊர்க்காரங்க இப்படிதான் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஆனா அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க கூடாதுன்னு இவங்களுக்கு ஆறுதல் சொல்லதாமா நான் வந்திருக்கேன். இந்த நாற்றாயனோட மருமகளை யாருமா தப்பா பேசுவாங்க? இவர் ஆசையை பத்தி பேச இங்க எவனுக்கு தகுதி இருக்கு? பேசட்டும், வாய கிழிச்சிட மாட்டேன். எவளோட கட்ட ராசியால தான் என் மகனுக்கு இந்த நிலைமைன்னு தெரியாதவங்க மத்தவங்க பேசலாமா? ஆனா இவன் தப்பிச்சது என் மருமகளோட ராசியினால தானே அடிச்சு நான் பேச மாட்டேன். அதே மாரி அவனாவது வாய் பேசட்டும், பேசுற இடத்துல வச்சு கூறு போட்டுருவேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல முதலாளி. உங்க இடத்துல வேற யாரா இருந்தாலும் என் பொண்ணு ராசி தான் காரணமா சொல்லியிருப்பாங்க. ஆனா மத்தவங்க அப்படி நினைச்சாலும் எங்க பக்கம் தான் நிப்பீங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு முதலாளி. அது என்ன கோமதி, எங்க பக்கம் உங்க பக்கம்னு பேசிக்கிட்டு? எப்ப இந்த கல்யாணம் முடிவாச்சோ அப்பவே ரெண்டு குடும்பமும் ஒண்ணுன்னு ஆயிருச்சு. அது மட்டும் இல்ல, மலரு இனி ஓம் பொண்ணு இல்ல, இந்த வீட்டு பொண்ணு, இந்த நாற்றாயனோட மருமவ. இவளை பத்தி அவனும் தப்பா பேசவும் முடியாது, நான் பேசவும் விட மாட்டேன். நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னால நம்பவே முடியலங்க. பிறகு நான் வேஷம் போடுறேங்கிறியா? இல்லங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு ஒத்த கால நின்னீங்க. ஆனா இப்ப இவங்களையும் நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்களா ஏத்துக்கிட்டீங்க. நீங்க இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்பா, எனக்காக தான் நீங்க இப்படி மாறி இருக்கீங்கன்னு புரியுதுப்பா. ரொம்ப நன்றிப்பா. என்னடா இது புதுச்சா அப்பனுக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு. அது இந்த பிள்ளைய தான் எனக்கு பிடிச்சிருக்குது. எனக்கு கல்யாணம் கட்டி வைங்கப்பான்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நானே இவங்க வீடு தேடி போய் சம்பந்தம் பேசி முடிச்சிருப்பேன்ல. அதை விட்டு போட்டு எங்களுக்கு எல்லாம் தெரியாம பழகி ஊரு முன்னாடி கேவலப்பட்டு நின்ன பாரு. அதான் டக்குன்னு கோபம் வந்துருச்சுலாமா. கோபத்துல 4 வார்த்தை தப்பா பேசிட்டேன். தப்பாவும் நடந்துட்டேன்னு வையேன். ஆனா அதுக்கு பிறகு சின்ன முதலாளி தலையிட்டதுக்கு அப்புறம் நல்ல தெளிவு வந்துருச்சு. மனசும் புத்தியும் ஒரு சீராயிருச்சு. அதனாலதானே இந்த பிள்ளைய மருமவளா ஏத்துக்கிட்ட. பெத்தவங்களுக்கு என்னடா மகனே வேணும்? பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுதானடா அவங்களுக்கு பெரிய சந்தோஷமே. அப்பா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இத்தனை வருஷம் ஆகியும் என் மாமனார் என்ன மருமகளை ஏத்துக்கவே இல்லை. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏன் மருமகன்னு உரிமையா சொல்றீங்க. மலரை விட்டு கொடுக்காம பேசுறீங்க.
உண்மையிலேயே மலர் ரொம்ப கொடுத்து வச்சவப்பா. நிஜமாவே நான் கொடுத்து வச்சவதான். நீங்க எல்லாரும் என்னை ஏத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். நீங்க பேசினதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவன் தான் தோணுது. அந்த நம்பிக்கையோட தான் நீங்க வாழ வரணுமா? பிறந்த வீட்டுல நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்தியோ அவ்வளவு சந்தோஷம் உனக்கு இங்கேயும் கிடைக்குமா? நீ சொல்ற 2 சந்தோஷமும் குடும்பத்துல நிலைக்கணுமா? அதுக்கு நாம ஒரு விஷயம் பண்ணணும். ஜோசியரை கூப்பிட்டு எல்லாமே சரியா இருக்கான்னு கேட்டு பாத்துடலாமாமா? ஏன் சொல்றேன்னா ஜாதக பொருத்தெல்லாம் பார்க்காம ரொம்ப வேகமா கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. திடீர்னு இப்படி ஒரு தடங்கல் வருதுன்னா என்ன பிரச்சனைன்னு பாக்கணும்ல. ராசி நட்சத்திரம்னு ஏதோ ஒரு வில்லங்க இருந்து போது நிறுத்துமா. நான் இப்பதானே சொன்ன அதை பத்தி எல்லாம் பேச வேணான்னு. மறுபடியும் அந்த பேச்ச நீயே கிளப்பிட்டு இருக்கிற. அப்பா, மலரோட ராசில தான் பிரச்சனைன்னு நான் சொல்லலப்பா. நம்ம கோபியோட ஜாதகத்துல கூட ஏதாவது சிக்கல் இருக்கும்லப்பா. அது என்னன்னு பார்த்து சரி பண்ணிட்டா நாம நிம்மதியா இருக்கலாம் தான்ப்பா நான் சொல்றேன். அவங்க வாழ்க்கைய ஜோசியரை கூப்பிட்டு பேசுறது நல்லது தானப்பா. தேவையில்லைன்னு நான் தான் சொல்லிட்டு இருக்கிறதம்மா. கோமதி, இவ ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கிற. நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்கிறாத. அது இல்லைங்க முதலாளி, உங்க மூத்த பொண்ணு சொல்றதும் சரிதான்னு தோணுது. ஒரு கல்யாணம்னு வந்தா நாம இதெல்லாம் பாக்குறது தானே. நாம தானே அதை பத்தி எல்லாம் யோசிக்காம அவசரப்பட்டுட்டோம். நான் அப்படி நினைக்கல. இப்ப என்ன 2 பேர் மனசும் ஒத்து போயிருச்சுல்ல. அதுக்கு பிறகு அவங்க நல்லா வாழறதுக்கு வேற என்ன வேணும்? ஜாதகம் ராசி என்ன அவங்கள தொந்தரவா பண்ண போகுது? சரி, உன் வழிக்கே வர. இந்த ஜாதகம் ராசி நட்சத்திரம் இதெல்லாம் பொருந்த போய் தானே 2 பேரும் காதலிச்சாங்க. அப்ப காதலிக்க வச்ச ராசி கல்யாணத்தை மட்டும் தடுத்துருமா? அதெல்லாம் சரிதான். ஆனாலும் முதலாளி. கோமதி, நான் சொல்றத கேளு. இந்த விஷயத்தை இத்தோட மறந்துடுவோம். கல்யாண நாள பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இப்ப போய் ஜோசியம் ஜாதகம் ராசி நட்சத்திரம்னு பாத்துக்கிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாம போய் ஜோசியரை பார்க்க அவர் ஏடா கூடமா ஏதாவது ஒண்ணு சொல்ல போனார்னா நம்ம எல்லாரும் மனசும் சங்கடமாயிரும்ல. எல்லாம் நல்லா தானே நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த ஒரு விஷயத்தை தவிர. அதனால இனிமேட்டு எல்லாம் தப்பு இல்லாம நல்லபடியாவே நடக்கும்னு நம்புவோம். என்னடி இப்படியே நிக்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிற? வந்தவங்களுக்கு எதனா குடிக்க கிடிக்க கொண்டு வாப்போ. போமா. சரி சரி, பாத்துக்கோ. உன் பிள்ளைய வீட்லயே இருக்க சொல்லு. கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ. யாருங்க போன்ல? நாட்றேன். ஆமா, அவர் பையனுக்கு இப்ப எப்படி இருக்கான்? நானே காயத்ரி கிட்ட இத பத்தி பேசணும்னு இருந்தேன். அது தலையில தான் சின்ன காயம், மத்தபடி பெருசா ஒண்ணும் இல்லையா. வீட்டுக்கு வந்துட்டாங்களா? கல்யாணத்தை பத்தி ஏதாவது சொன்னாரா? இல்லையே, நீ ஏன் கேக்குற? இல்லங்க, கல்யாணம் நெருங்குறப்ப இந்த மாதிரி காயம் பட்டுருச்சுன்னா சில பேரு அதை அபசகுணமா நினைப்பாங்க, கல்யாணத்தையும் தள்ளி வைப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய காயம்லாம் இல்ல பவானி. இந்த மாதிரி ஸ்லிப்பாய் விழுகிறது எப்ப வேணா நடக்கும். இதுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்துறது முட்டாள்தனம். நாட்டுறாங்க அப்படி எதுவும் செய்யலமா. கல்யாணமும் நடக்கும், நிச்சயமும் நடக்கும்னு சொல்லிட்டான். ரொம்ப நல்லதுங்க. அந்த பையனுக்கு அடிபட்டதுனால எங்க கல்யாணமும் தள்ளி போய் நிச்சயமும் தள்ளி போயிடுமோன்னு சங்கடப்பட்டேன்.
நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. உன் காதலுக்கு வில்லன் வெளியே இல்ல. என்னங்க, நாட்ராயன் வீட்டுக்கு நாம போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடலாம். எதுக்கு? அந்த பையனுக்கு அடிபட்டிருக்குல்ல. நான் போன்ல விசாரிச்சிட்டேன், அதுவே போதும். நேர்ல போய் விசாரிக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல பவானி. என்ன பாக்குற? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாட்ராயன் ஒண்ணு இல்லாத ஏழை குடும்பத்துல தான் பொண்ணு எடுக்க போறாரு. பிள்ளையோட காதலை பத்தி தெரிஞ்சுதான் இதுக்கு சம்மதிச்சிருக்காரு. மனப்பூர்வமா கல்யாணமும் பண்ணி வைக்க போறாரு. உங்களுக்கே அந்த பெருந்தன்மை இல்லாம போச்சுன்னு கேக்குறியா? அவன் பையன் தன்னோட காதல முன்னாடியே சொல்லிட்டான். ஆனா நம்ம பையன் நமக்கு தெரியாம கல்யாணத்தையும் முடிச்சிட்டானே. கார்த்திக் தான் காதல முன்னாடி சொல்லியிருந்தா மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டு இருந்திருப்பீங்களா? அது வேற விஷயம் பவானி. ஆனா கல்யாணத்தை முடிச்சிட்டா என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு எல்லாரும் ஸ்மார்ட்டா பிளான் பண்ணாங்க பாத்தியா? அதை என்னால என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. ஏழை வீட்டு பொண்ணை ஏத்துக்கிறதுனால நீ நாட்ராயனை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சிடாத. ஆதாயம் இல்லாம அவன் ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டான். இந்த கல்யாணத்தால அவனுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு.